எறா பிரியாணி செய்யுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். நான் வந்து ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு 2 கரண்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி எல்லாமே சேர்த்துக்கலாம். என்ன இருக்கும் மசாலா ஐட்டம்ஸ் அது எல்லாமே. ஒரு 4 பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு மசாலா ஐட்டம் இது கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 கப் போல தயிரும் சேர்த்துக்க. இன்னுமே பாத்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் இருந்தா அதுவும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால ஸ்கிப் பண்ணிட்டேன். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நல்லா மைய அரைச்சி வந்துடலாம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வெங்காயமும் நல்லா வந்து ப்ரௌனிஷா ஆயிடுச்சு. அதுக்குள்ள வந்து கொஞ்சமா வந்து புதினா, கொத்தமல்லி இதுலயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வெங்காயம், புதினா, தக்காளி எல்லாமே வந்து சேர்ந்து வரட்டும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 4-5 போல தக்காளி வந்து வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் ஒரு 5 கிட்ட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பெருசாக இருந்தால் ஒரு 4 கிட்ட சேர்த்துக்கோங்க போதும். நல்லா வந்து இதுவும் வந்து நல்லா வேகட்டும். வெங்காயம், தக்காளி எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவு வெந்து வந்திருக்கு. அது கூடவே வந்து நம்ம மிக்ஸி அரைச்சோம் இல்லைங்களா, புதினா, கொத்தமல்லி அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கிறேன். அந்த மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். வெங்காயம், தக்காளி எல்லாமே மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக விட்டுடலாம். அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து எறாவை க்ளீன் பண்ணி அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து காஷ்மீரி மிளகாய் தூள், அதுக்கப்புறமா வெறும் மிளகாய் தூள், உப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கும் அந்த எறாக்கு, இல்லைன்னா சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இறைவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட வந்து பிரியாணி மசாலா பொடி தான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆச்சி இல்லைன்னா சக்தி எந்த மசாலா பொடினாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். எல்லாமே வந்து மசாலா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா வந்து இதில் நாம் நெக்ஸ்ட் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதுலயே தண்ணி இருக்கு, அதனால வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தாலே போதும். இல்லைன்னா சில அரிசி வந்து சீக்கிரமா வேகாது, அந்த அரிசிக்கு மட்டும் 1/4 கப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அரிசியை ஊற வச்சுட்டேன். அது கரெக்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் வந்து வெங்காயம் எல்லாமே கட் பண்ணிட்டே தான் ஒரு பக்கம் வந்து தாளிச்சுன்னு இருப்பேன். எல்லாமே வெட்டி வச்சு செய்ய மாட்டேன், டைம் தான் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் நான் செய்யறது. இப்போ அரிசியெல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கும். தண்ணி கொஞ்சமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சிம்லேயே வச்சிடலாம். சிம்லேயே வச்சு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மறுபடியும் 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு மூடியை திறந்து பாருங்க. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நெய் சேர்க்கறதா இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நெய் மேலே அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு மூடியை திறந்து பார்த்தோம்னா நம்மளோட சுவையான எறா பிரியாணி ரெடிங்க. சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.